எடுத்துக்கங்க. காட்டுப்புறா கறி ரொம்ப ருசியா இருக்கும். எவ்வளவு ருசியா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு சொந்தமானத நான் விரும்ப மாட்டேன். சரி, இன்சூரன்ஸ் மேட்டர் அவர்கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இதை நான் சமைச்சு தரேன். அன்பா ஆசையோட தர்றது ஏத்துக்கணும். இனிய என்ன வெறுத்து ஒதுக்காதீங்க மிஸ்டர் விஜய். நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உள்ள வாங்க. நோ, எனக்கு இது பழக்கம் இல்ல. பாக்கியசாலி. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்க இது வேணும். நேத்து ராத்திரி இது இல்லாம இருந்திருந்தா அந்த ராத்திரியே நான் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்? ஒண்ணு, தாம்பத்திய சுகம் இல்லாத என் வாழ்க்கையை வெறுத்து. இன்னொன்னு, என் அன்பை நீங்க ஏத்துக்கிட்டு என்ன சேர்த்துக்காதனால. ரோசி, நீ மதிப்புள்ள பெர்னாண்டஸோட மனைவிங்கிறத மட்டும் மறந்துடாத. நான் மனைவிதான், ஆனா பெட்ரூம்ல இல்ல. அவரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரி பத்திரி வேற யாரும் இல்லைன்னு தோணும். பங்களா இருக்கு, எஸ்டேட் இருக்கு, பணக்காரனான கணவன் இருக்கான். ஆனா என் புருஷனுக்கு ஆண்மை இல்ல. என் புருஷனோட உடம்பு சூடேத்த முடியாத ஐஸ் கட்டி மரக்கட்ட. நான் இப்படி வெக்கம் இல்லாம ஓப்பனா சொன்னதுனால என் மேல வெறுப்பு ஏற்படுது இல்ல? இல்ல ரோசி, உன் மேல அனுதாபம் தான் ஏற்படுது. நான் உங்க மேல ஏன் ஆசைப்பட்டேன், எதுக்கு விரும்புறேன்னு எனக்கே தெரியல. உங்க மேல எனக்கு மோகமா? ஒரு தடவை, ஐ மீன், எனக்கு அது சொல்ல முடியல. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொஞ்ச நேரம் எனக்கு ஒதுக்குங்க ப்ளீஸ். ரோசி, ஐ எம் சாரி. என் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம என் மேல ஆசைப்படுறேன். உன்னை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன். என்னோட அம்மா இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரே ஒரு தங்கச்சி இருந்தவ காணாம போயிட்டா. நான் வெளிநாட்டுல இருந்தப்ப என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியணும்னா எங்க அம்மாவோட ஞாபக சக்தி திரும்பணும். அதுக்காக நான் பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சப்பதான் இங்க வந்து சேர்ந்தேன். உங்களுக்கு நான் இருக்கேன். உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன். இது நம்புங்க ரோசி. எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சுகமும் வேணாம். என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். இல்ல ரோசி, அப்படி இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நோ ரோசி, ரோசி விடுங்க. நோ ரோசி, விடுங்க. நோ விடுங்க. லீவ் மீ. I love you, Rosie. I love you.